بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற இறைவனை இறைவன் எச்சரிக்கிறேன். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவடித்தவனாக இந்த ஜும்மாவை ஆரம்பிச்சோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு வழங்கிய பேர் அருளாக இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை நாம் கடந்துவிட்டு முதல் ஜும்மாவில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்த நல்லறங்கள் நல்ல அமல்கள் இதை சற்று நாம் அசை போட்டு பார்க்கிறோம். நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டுகிறேன். நாம் இந்த ரமலானில் செய்த நல்லறங்கள் நல்ல அமல்கள் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தருகிறது. எப்போது வருடம் நமக்கு ரமலான் மாதம் வருகிறது, அந்த ரமலான் மாதத்தில் நமது உள்ளம் எத்தனை பெரிய மாற்றத்திற்கு ஆளாகிறது என்பதை நான் இப்பொழுது பட்டியல் போடுகிற போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ரமலான் மாதம் அதற்கு முதல் நாள் வரை கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் நமது உள்ளங்கள் எப்படி இருந்தது, அந்த இறுதி ஒரு மாதம் நமது உள்ளம் எத்தனை பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அதுவரை 3 நேரம் உணவு உண்டு கொண்டிருந்தோம், தாகம் எடுக்கிற போது தண்ணீர் அறிந்து கொண்டிருந்தோம், இன்னும் பிற காரியங்களில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த 11 மாதம் கழிந்து பிறை பார்த்த அடுத்த நாளிலிருந்து நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்காக பசியோடு உணவு இருந்தும் பசி இருந்தும் நாம் அதை உண்ணாமல் இருந்தோம். வெயிலில் கடுமையால் தாகம் தொண்டை வறண்டு போய் இருந்த போதும் தண்ணீர் இருந்தும் குளிர்பானங்கள் இருந்தும் நாம் அதை குடிக்காமல் இருந்தோம். மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏதோ வாய்ப்பு கிடைக்கிற நேரம், ஏதோ நேரம் இருக்கிற சூழலில் தொழுகைக்கு வந்து ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தொழுகை அல்லது 2 நேர தொழுகை, வாய்ப்பு இல்லா வாய்ப்பு இல்லைன்னா அதுவும் இல்லை என்கிற சூழலில் பெரும்பாலான மக்கள் இருந்தார். ஆனால் ரமலான் அந்த நாளில் இருந்து 5 நேர தொழுகையும் எல்லா மக்களும் பெரும்பாலான மக்கள் தொழுகையை நிறைவேற்றினர். 5 நேர தொழுகையை தாண்டி 2 நேர தொழுகையை பெரும்பாலான மக்கள் அதை நிறைவேற்றினர். நான் பட்டியலிடுகிற ஒவ்வொரு செய்தியும் பார்க்கிறேன். 2 நேர தொழுகையை நிறைவேற்றினோம். அதை தாண்டி ஒற்றைப்படை இரவு வந்த போதெல்லாம் 5 நாட்கள் உறங்காமல், இரவு முழுவதும் உறங்காமல் இறைவனுக்காக அர்ப்பணித்த அந்த நேரங்களிலே வணக்கத்திலே ஈடுபட்டோம், குர்ஆன் ஓதுவதில் ஈடுபட்டோம், தொழுகையிலே ஈடுபட்டோம், இன்னும் பிற நல்ல காரியங்களிலே ஈடுபட்டோம் இரவு முழுவதும். அதை அடுத்ததாக அந்த இரவு நம்ம அந்த நாட்களை கழிப்பதற்காக, அந்த நாட்களின் நன்மையை பெறுவதற்காக எத்தனை தர்மங்களை செய்வோம். இந்த பள்ளிவாசலில் மட்டும் நம்ம எத்தனை வசூல் செஞ்சிருக்கோம். சந்தா வசூல் செஞ்சிருக்கோம், கஞ்சிக்காக வசூல் பண்ணியிருக்கோம். ஒற்றைப்படை இரவுகளிலே உங்களுக்கு 1000 மாதங்களை விட அதிகமான நாட்களில் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும், அதற்காக தர்மம் செய்கிறீர்கள் என்று சொல்கிற போது அதற்கு நீங்கள் கொடுத்தீர்கள். அதை தாண்டி வெளியிலிருந்து 2 பள்ளிவாசல் கட்டுவதற்காக, பள்ளிவாசல் வாடகைக்காக பணம் வேண்டும் என்று கேட்டபோது அதற்கும் நீங்கள் கொடுத்தீர்கள். அதை தாண்டி
இன்னும் நான் ஜகாத்து கொடுத்தீர்கள், அதுக்கு அப்புறம் ஒற்றைப்படை சாப்பாடு அதுக்கு கொடுத்தீங்க, சனிக்கிழமை சாப்பாடு போடணும்னு சொன்னா அதுக்கு கொடுத்தீங்க. இப்படியாக எத்தனை நான் இதில் எழுதினது 14 விஷயத்தில் எழுதியிருக்கேன். 14 விஷயங்கள், தொழுகையிலிருந்து நம்ம தர்மம் செஞ்சதிலிருந்து இத்தனை 14 விஷயங்களை நான் எழுதியிருக்கேன். இத்தனை விஷயங்களையும் நாம் செய்தோம். சிந்தித்து பாருங்கள். 11 மாதங்கள் நமது உள்ளம் எப்படி இருந்தது, இந்த ஒரு மாதம் நமது உள்ளம் எத்தனை பெரிய மாற்றத்திற்கு ஆளானது. நம்மால் இயன்றதை கூடுதலோ குறைவோ ஆனால் இந்த ஒரு மாத காலம் இப்படியே இறைவனிடத்தில் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக தொழுகையும் நோன்பும் ஜகாத்தும் தான தர்மங்களும் என்று நிறைய காரியங்களை செய்தோமே. எப்படி செய்ய முடிந்தது? அதை தாண்டி பாவங்களிலிருந்து நமக்கு அனுமதிக்கப்பட்ட உணவுதான், ஆனால் நோன்பு வைத்திருக்கிறோம், அதை தடை செய்து கொண்டோம். தாகம் எடுத்த போது கூட அதனால் இது அனுமதிக்கப்பட்டதுதான், ஆனால் நான் நோன்பு வைத்திருக்கிறேன், அதனால் அதையும் நாம் தடுத்துக் கொண்டோம். பிறரிடத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை, சண்டை என்கிற போது நான் நோன்பாளியாக இருக்கிறேன், அதனால் சண்டை வேணாம், அடுத்த ஒரு இடத்துல மென்மையாக நடந்து கொண்டோம். கணவன் மனைவிக்கு அனுமதிக்கப்பட்ட இல்லறத்திலே இறைவன் தடுத்திருக்கிறான், இந்த நேரத்திலே தடுத்திருக்கிறான் என்பதற்காக அதை தடுத்துக் கொண்டோம். இப்படி இறைவன் தடை செய்த அத்தனை காரியங்களில் இருந்தும் இந்த ரமலான் மாதத்திலே நாம் தடுத்துக் கொண்டோம். இப்படி ஒரு மாத காலத்தில் நமது உள்ளம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளானது. ஆனால் பிறை பார்த்த அடுத்த நாளிலிருந்து, சாவான் முதல் நாளிலிருந்து நமது உள்ளம், பெரும்பாலான மக்களின் உள்ளங்கள் எப்படி மாறியது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படியே தோசை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி, இந்த கரைக்கு அந்த கரைக்கு போன மாதிரி மிகப்பெரிய அந்த ஒரு மாத காலம் உள்ளம் எப்படி இருந்தது. அடுத்த ஒரு மாதம் முடிந்த அடுத்த நாளே 1ஆம் தேதியே நமது உள்ளம் எவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு உள்ளானது என்பதை சிந்தித்து பாருங்கள். பழைய அந்த 11 மாதம் எப்படி இருந்தோமோ அதே போல வாய்ப்பு இருந்தால் தொலை வர்றது, நேரம் இருந்தால் வர்றது தொழில், அவ்வளவுதான். அப்ப இறைவன் சொல்கிறான், இந்த ஒரு மாத காலம் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பது எதற்காக உங்களுக்கு இறைவன் கொடுத்தான்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிற போது 2வது அத்தியாயத்தில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டவர்களே, இறைவன் உங்களுக்கு நோன்பை எதற்கு கடமையாக்கி, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு எப்படி கடமையாக்கினானோ அதே போல் உங்களுக்கும் கடமையாக்கினான். எதற்கு கடமையாக்கினான் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சமுடையவராக ஆக வேண்டும் என்பதற்காக. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இந்த ஒரு மாத காலம் செய்த நல்லறங்கள், நல்ல அமல்கள், வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள் என் இறைவனின் அச்சத்தோடு நான் செய்தேனா? என் இறைவனின் என் உள்ளம் இறை அச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக செய்தேனா? இல்லை எல்லோரும் செய்கிறார்கள், கூட்டமாக கூட்டிட்டாங்க, நம்ம போடுங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த கூட்டத்தில் நம்ம 10ஓடு 11ஆக கலந்து கொண்டு செல்வோம் என்று வந்தோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்த்தோம். ஏன் நமக்கு அந்த மாற்றம், அந்த ஒரு மாத காலத்தில் இருந்த மிகப்பெரிய மாற்றம் அடுத்தடுத்த நாட்களில் இல்லை என்பதை சற்று சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு வருடமும் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. ஒரு மாத காலம் மாறுகிறது, மீண்டும் பழையபடி போகிறது. இது ஏன் நிகழ்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே வாழ்வது எதற்காக வாழ்கிறோம்? வெறுமனே இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களை அனுபவித்துவிட்டு போவதற்காக வாழ்கிறோமா? நாம் ஒவ்வொரு நல்ல அமல்கள் செய்கிற போதும் நாம் சிந்திக்கணும், ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். நான் இந்த வணக்கத்தை செய்கிறேன், இந்த நல்லறத்தை செய்கிறேன், இதெல்லாம் எனக்கு என்ன பயன்? அடிக்கடி நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தியை நாம் நினைவுபடுத்தியிருக்கிறோம். எந்த கண்களும் பார்த்திராத, எந்த உள்ளங்களும் கற்பனை செய்திராத ஒரு அற்புதமான ஒரு சொர்க்கம் இருக்கிறதே, அந்த சொர்க்கத்திற்காக நீங்கள் நல்லறம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த ஒவ்வொரு நேரமும் ஒரு 2 ரக்காத் தொழுகிட்டோமா, இறைவா எனக்கு எந்த கண்களும் பார்க்கிறாத, எந்த உள்ளங்களும் கற்பனை செய்கிறாத, எந்த வார்த்தைகளும் சொல்லிடாத அந்த சொர்க்கம் எனக்கு வேண்டும், அதற்காக தான் இந்த 2 ரக்காத் தொழுகிறேன் என்கிற சிந்தனை இருந்தால், அதை தாண்டி நீங்கள் இன்னும் ஒன்றை சிந்தித்து பாருங்கள். மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம்.
எனக்கு இப்போதான் 20 வயசு ஆகுது, இப்போதான் எனக்கு 30 வயசு ஆகுது, நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிராகரமாக இருக்கிறேன், எனக்கு இப்போதான் 50 வயசு ஆகுது, ஒரு 80 வயசுல ஒரு 90 வயசுல அப்போதான் மரணம் வரும். நிச்சயமாக இல்லை. நம் கண் முன்னே எத்தனையோ மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இவருக்கெல்லாம் மரணம் வந்துருச்சு, நேற்று நான் பார்த்தேன், இப்ப நல்லா இருந்தாரே, எந்த உத்தரவாதமும் இல்லையே. அந்த மரணத்துக்கு நாம் அஞ்ச வேண்டும். அதை தாண்டி இன்னொரு விஷயம், நாளைக்கு நமக்கு மரணம் வந்து விட்டால், இன்றைக்கு நமக்கு மரணம் வந்து விட்டால், நாளைக்கு கொண்டு போய் கபரை அடக்கம் செய்து விடுவார்கள். அந்த கபருடைய வாழ்க்கை நீண்டதாக உலகம் அழிகிற வரை அந்த கபருடைய வாழ்க்கையிலே நாம் இருந்தாக வேண்டுமே. அந்த கபருடைய வாழ்க்கையிலே நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறதே. நாம் செய்த நல்லறங்களால், நல்ல அமல்களால், தொடர்ந்து செய்ததால் எனக்கு அந்த கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிற சிந்தனையோடு நாம் நல்லவர்களை நல்ல அமல்களை செய்திருந்தால் அது தொடர்ந்து நம்மால் செய்திருக்க முடியும். அல்லது வெறுமனே சடங்காக சம்பிரதாயமாக எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக நாம் செய்திருந்தால் அந்த சடங்கு சம்பிரதாயம் அந்த நாள் முடிந்த பிறகு அதோடு முடிந்துவிடும். நீங்கள் இதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாம் இந்த 1 மாத காலம் செய்த நல்லறங்கள், நல்ல அமல்கள் வெறுமனே சடங்காக சம்பிரதாயமாக இந்த நாள் வந்துவிட்டால், இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சடங்கு இருக்கிறது, இந்த மத சடங்கு இருக்கிறது, அதனால் நான் செய்தேன் என்று நாம் செய்திருந்தால் நிச்சயமாக இறைவனிடத்தில் அது கூறியிருக்கார். அடுத்தடுத்த நாட்களில் நம்மால் செய்ய முடியாது, அடுத்து வர நாட்களில் நம்மால் செய்ய முடியாது. நான் இதெல்லாம் செய்தது என் இறைவனுக்காக, என் இறைவனிடத்திலே மகத்தான ஒரு கூலி இருக்கிறது. அந்த கூலியை பெறுவதற்காக நாளைக்கு எனக்கு மரணம் வந்துவிட்டால் அந்த மரணத்தின் கபருடைய வாழ்க்கையில் இருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்காக நான் செய்த நல்லறங்கள், நல்லவர்கள் என்ற சிந்தனை இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து நம்மால் வணக்க வழிபாடுகளை செய்ய முடியும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் திருமறைப்பாளரே ஒரு செய்தி சொல்கிறார். வல்லதீன யுதூன மா ஆதாவ வகுலூபுஹும் வஸீலா. அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்கள் நல்வழியிலே செலவிடுவார்கள். அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அவர்கள் எதற்கு செலவிடுவார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நான் மீண்டும் செல்ல இருக்கிறேன், திரும்ப இருக்கிறேன் என்கின்ற அச்சத்தோடு இருப்பதால் அவர்கள் அதை செலவிடுவார்கள். அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வங்களை வழங்கியிருக்கிறான், குறைவாகவோ அதிகமாகவோ வழங்கியிருக்கிறான், அதை அவர்கள் நல்வழியிலே செலவிடுவார்கள். எதற்கு செலவிடுவார் என்று சொன்னால், நான் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்லவிருக்கிறேன் என்கின்ற அச்சத்தினால் அவர்கள் அதை செலவிடுவார்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே ஒரு செய்தியை சொல்கிறார். 23வது அத்தியாயம் 60வது வசனம். இந்த வசனத்தை இறங்கியவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யார் அச்சப்படக்கூடியவர்கள்? அல்லாஹ்விடத்தில் யார் அச்சப்பட வேண்டும்? நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், நானா பயப்படணும்? யார் பயப்பட வேண்டும்? மது அருந்துவார்களே அவர்கள், திருடுவார்களே அவர்கள், பாவத்திலே மூழ்கியிருப்பார்களே அவர்கள் தானே பயப்பட வேண்டும். அவர்கள் தானே யார் ரசூலுல்லாஹ்? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். அபூபக்கருடைய மகளே, அதுவல்ல, யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், வலாகின்னஹும் அல்லதீன யஸூமூன யஸல்லூன யஸத்தகூன ஹும் யஅலமூன். அவர்கள் நோன்பு நோற்பார்கள், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்கள் தான தர்மம் செய்வார்கள், அவர்கள்தான் அந்த அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்கள். அவர்கள் எதற்கு அஞ்சுவார்கள் தெரியுமா? நான் நோன்பு நோற்றிருக்கிறேன், தான தர்மங்கள் செய்திருக்கிறேன், இரவு வணக்கங்களை புரிந்திருக்கிறேன், இந்த வணக்கங்கள் எல்லாம் என் இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா என்ற கவலையில் இருப்பார்களே அவர்கள் தான், அவர்களை பற்றி தான் இறைவன் இந்த திருமறைப்பாக குறிப்பிடுகிறார். யார் அவர்கள்? நான் இந்த 1 மாத காலம் நோன்பு நோற்றிருக்கிறேன், பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் நோன்பு நோற்றிருக்கிறேன், இரவு முழுவதும் நின்று வணங்கி இருக்கிறேன், அடுத்த 5 நேர தொழுகையை முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறேன், என்னால் இயன்ற தான தர்மங்களை வாரி வாரி கொடுத்திருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் என் இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா, இதற்காக கூலி கிடைக்குமா என்ற கவலையோடு இருக்கிறார்களே அவர்கள் தான் அவர்கள். நமக்கு அந்த கவலை வந்திருக்கணும்.
நான் 1 மாத காலம் 30 நாட்கள் இந்த ரமலானை நோக்கி நோற்றேன். 5 நேர தொழுகையை முழுமையாக நிறைவேற்றினேன். இரவு தொழுகை, ஒற்றைப்படை இரவு தொழுகை, லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்த தொழுகை, இதையெல்லாம் நான் நிறைவேற்றினேன். இதையெல்லாம் நிறைவேற்றியதற்காக இந்த வணக்கத்தை எல்லாம், இந்த நல்ல அமல்களை எல்லாம், இந்த நல்லறங்களை எல்லாம் இறைவன் அங்கீகரித்திருப்பானா? அங்கீகரித்ததால் எனக்கு கூலி கிடைத்திருக்குமா என என்னுடைய பதிவேற்றில் அவன் எனக்கான நன்மையை எழுதியிருப்பானா என்ற கவலை வந்தால் மட்டும்தான் நாம் அமல்களை, வணக்க வழிபாடுகளை ரமலான் இருந்தாலும் தொடர்ந்து நம்மால் செய்ய முடியும். நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இறைவன் திருமறை குர்ஆனிலே ஒரு செய்தி சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அவரை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனில் நிறைய செய்திகளை சொல்கிறார். கலீல், அல்லாஹ்வுடைய கலீல் என்று சொல்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனை அத்தனைகளிலும் அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்கிறார். இருப்பதிலே மகத்தான சோதனை ஒரு சோதனை என்ன? தன் பிள்ளையை அழிக்க வேண்டும் என்கின்ற சோதனையை கொடுத்த போது கூட அதிலும் அவர் வெற்றி பெற்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனை நிறைய, அல்லாஹ்வே சொல்கிறார், நிறைய சோதனை கொடுத்தோம், அத்தனையும் அவர் வெற்றி பெற்றார். அதிலும் மகத்தான மிகப்பெரிய ஒரு சோதனை அவர் பிள்ளையை அழிக்க வேண்டும் என்ற சோதனை. அவரையும் அவர் தன் பெற்றெடுத்த தள்ளாத வயதிலே பெற்றெடுத்த பிள்ளையையும் மனைவியையும் பச்சை உடம்புக்காரி சொல்லுவாங்க, அந்த பச்சை உடம்புக்காரியையும் பால் குடிக்கிற குழந்தையை கொண்டு போய் பாலைவனத்தில் விட வேண்டும் என்று இறைவன் சொன்னார். எதற்காக பாலைவனத்தில் விட வேண்டும் என்று சொன்னார்? அந்த இடத்திலே காபா என்கின்ற ஆலயம் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும், அதனால் அங்கே கொண்டு விடு என்று சொன்னார். ஆரவாரம் இல்லாத, விவசாயத்திற்கு எந்த பயனும் அளிக்காத ஒரு பாலைவனத்திலே கொண்டு போய் விட என்று சொன்னார். விட்டாரே. அல்லாஹ் எதை எதிர்பார்த்தவனோ அங்கே ஊர் உருவானது. மக்கள் எல்லாம் வந்தார்கள், குடிய வந்தார்கள். ஒரு ஊர் உருவான பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அங்கே பள்ளிவாசலை, கஅபத்துல்லாவை கட்டுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு என்ன? ஏராளமான சிறப்புகள். நெருப்பிலே தூக்கி வீசிய போது கூட ஈமானின் உறுதியோடு இருந்தவர்கள். அல்லாஹ் தன்னுடைய கலீல் என்று சொல்கிறார். அப்ப அவருடைய அமலை, வணக்கத்தை இறைவன் நிச்சயமாக அங்கீகரிப்பானா இல்லையா? அவர் கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடிக்கிறார்கள். முடித்துவிட்டு அவர்கள் இருவரும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடத்தில் இருந்து இந்த அமலை, இந்த நல்லறத்தை நீ ஏற்றுக்கொள் இறைவா. எப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா பெருமையும் எல்லா உயர்வையும் இறைவனே சொல்கிறார். யாரோ ஒரு வரலாறாக எழுதி வைத்த செய்தி அல்ல, 3வது மனிதன் சொன்ன செய்தி அல்ல, இறைவனே சொல்கிறார். அவர் என்னுடைய நண்பராக இருந்தார், அவருக்கு நிறைய சோதனை கொடுத்தேன், அத்தனையும் அவர் வெற்றி பெற்றார். நெருப்பிலை தூக்கி வீசினார்கள், உறுதியோடு இருந்தார். பாலைவனத்திலே கொண்டு போய் பிள்ளையையும் மனைவியையும் விட்டுவிட்டு வந்தார். இறைவனே சொல்கிறான். இத்தனை செய்தி, இத்தனை சிறப்புகள் அவருக்கு. அத்தனை சிறப்புக்குரியவர் இறைவனிடத்திலே கையேந்துகிறார். பள்ளிவாசலை கட்டிவிட்டு கையேந்துகிறார். இறைவா, நான் உனக்கு உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன், உன் கட்டளைப்படி இந்த பள்ளிவாசலை கட்டி அமைத்து முடித்து விட்டேன். என்னிடத்தில் இருந்து ரப்பனா தகப்பல் மின்னா அந்த சமீஉல் அலீம், உன் கட்டளைப்படி நான் இந்த பள்ளிவாசலை கட்டி முடித்து விட்டேன். இந்த அமலை, இந்த நல்லறத்தை நீ ஏற்றுக்கொள் இறைவா. அவருக்கு என்ன கவலை? அவரிடத்தில் அந்த அவர் செய்த அந்த நல்லறத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கிற கவலை இருந்திருக்குமா? ஆனாலும் இருந்துச்சு. கவலைப்பட்டார். கவலையோடு இறைவனிடத்தில் கையேந்தினார். ஏற்றுக்கொள் இறைவா, நீ செவி ஒருவன், அறிந்தவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஒரு காரியத்தை, ஒரு நல்ல அமலை செய்துவிட்டு இறைவனிடத்தில் கவலையோடு கையேந்துகிறார் என்று சொன்னார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவலையோடு அந்த கவலை, அந்த ஒரு அமலை செய்துவிட்டு, ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு, என்னுடைய வணக்கம், என்னுடைய நல்ல அமல் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா என்கிற கவலையோடு நாம் ஒவ்வொரு அமலையும் செய்தால் நிச்சயமாக நாம் தொடர்ந்து இந்த நல்ல அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.
அதை தாண்டி வெறும் சடங்காக சம்பிரதாயமாக எல்லோரும் கூடுகிறார்கள், நாமும் கூடுகிறோம் என்று கூடிவிட்டு கலைந்து செல்வோம் என்று சொன்னார். ஏதோ 10ஓடு 11ஆக கடந்து போகும். அதனால் நாம் எந்த துணி அளவும் நம்மை பெற முடியாது. அடுத்த வருடம் நம்மளால் வரும். அதே போல் நாம் ஒன்று கூடுவோம், அதே போல் கலந்து செல்வோம். நமக்கு மரணம் வருகிற வரை இப்படியே தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இங்கே இருக்கிற நாம் 20 வயதானவர்கள், 30 வயதானவர்கள், 40 வயதானவர்கள், 60 வயதானவர்கள் இங்கே இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 வயதிற்கு அப்பாலாக பிறகாக நாம் ஒரு 15 வயதுக்கு பிறகாக நாம் கடந்து வந்த ரமலான் எத்தனை ரமலான்? 30 வயதாக இருந்தவர்களாக 15 ரமலானை கடந்து வந்திருக்கிறோம். 40 வயது இருந்தவர்கள் ஒரு 25 ரமலானை கடந்து வந்திருக்கிறோம். 60 வயதானவர்கள் ஒரு 45 ரமலானை கடந்து வந்திருக்கிறோம். இப்ப இத்தனை ரமலானை நாம் கடந்து வந்திருக்கிறோமே, நமது உள்ளங்களில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படி நம்ம உள்ளங்களில் எந்த மாற்றம் ஏற்படவில்லை. அந்த ஒரு மாதம் முடிந்த பிறகு பழையபடி 11 மாதம் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் நான் நடக்கிறேன் என்று சொன்னால், அப்ப ரமலான் இறைவன் எதிர்பார்க்கிற எந்த மாற்றமும் நம்ம உள்ளத்திலே ஏற்படவில்லை. தத்தப்பும் உங்கள் உள்ளங்களிலே இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நோன்பை கடமையாக்கினான். அப்படி இறையச்சம் ஏற்படவில்லை என்றால் மற்ற நாட்களில் ரமலான் அல்ல, மற்ற நாட்களில் இறைவன் என்னை பார்க்க மாட்டான், இறைவன் என்னை கேள்வி கேட்க மாட்டான், இறையச்சம் எனக்கு தேவையில்லை என்று நாம் கடந்து போனோம் சொன்னால் அந்த ரமலான் நம்ம உள்ளத்திலே எந்த மாற்றத்தையும் இறையச்சத்தையும் கொடுக்கவில்லை என்றுதான் பொருள். எனவே எல்லா நாட்களும் நமக்கு ஒரு மாதிரி ஒரே போல கடந்து போகாமல் ரமலான் நமக்கு பாடங்களை படிப்பினைகளை கற்றுத்தர வேண்டும். நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்று சொன்னால், நீங்கள் இதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் ஒரு வணக்கத்தை, ஒரு கடமையை செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த வணக்கம், இந்த நல்லறம், இந்த நல்ல அமல் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா என்கிற கவலையோடு நாம் ஒவ்வொரு வணக்கத்தையும் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தொடர்ந்து நாம் அழகான முறையிலே வணக்கங்களை செய்வோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை மீது ஆக்கியோடு முதல் உரை சார். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உள்ளங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த ஜும்மா நாளை நமக்கு வழங்கியிருக்கிறார். மற்ற நாட்களில் நமது குடும்பத்தை பார்க்க வேண்டும், தொழிலை பார்க்க வேண்டும், விவசாயம் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ஜும்மா நாளில் ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த நாளில் பேசப்படுகிற அல்லாவும் அல்லாவுடைய செய்தியும் நாம் கேட்டால் நம்ம உள்ளத்தில் ஏதேனும் ஒரு சிறிய மாற்றமே வரும் என்பதற்குத்தான் இறைவன் இதை ஒரு கடமையாகவே ஆக்கியிருக்கிறார். ஆனால் அந்த நாளை கூட நாம் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதை ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே விடுகிறோம் என்று சொன்னால் நமது உள்ளம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக முத்திரையிடப்பட்டதாக இறைவன் மாற்றிவிடான் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஒரு ஜும்மா நாளிலே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நேரத்தோடு வந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கும். வழக்கம் போல ஏதோ ஒரு 1 நாளுக்குன்னா ஒரு 1.5 போடுறது, 1 நாள் போடுறது இப்படியே கடந்து போகாது. கொஞ்சம் அந்த ஒரு நேரம் வாரத்தில் 8-7 நாளில் ஒரு 6 நாள் உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு நாளையும் கொஞ்சம் நேரத்தோட ஒரு 1 மணி நேரம் வேலை ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தை வளர்த்து பாருங்கள். இப்படி தொடர்ந்து நீங்கள் காலதாமதமாக வருவது சிறந்ததல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு செய்தி, அந்த உள்ளங்கள் எவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு உள்ளாக வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த மும்தாஜ் எல்லாத்துக்கும் தெரியும். ரசிமான் நடிகர் அவர்கள் எப்படி படங்கள் நடித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை கூட நமக்கு பெரும்பாலான தெரியும். அரைக்குறை ஆடையோடு அசிங்கமான மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலில் இருந்தவர்கள். இன்றைக்கு நீங்கள் அதெல்லாம் பேட்டியை பார்த்துருக்கீங்க. பெரும்பாலும் இன்றைக்கு அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த ஹிஜாப், அவர்கள் உடையும் ஆரம்ப சொன்ன ரமலானுக்கு பிறகு பெரும்பாலான மனிதர்கள் உள்ளங்கள் அப்படியே தளவாளமாக இருக்கும். ஆனால் அவர்கள் உள்ளங்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கு. அவர்களுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் கேட்குறப்ப அவ்வளோ பெரிய ஆச்சரியம். இவர்களால் இவ்வளோ பெரிய மாற்றத்திற்கு உள்ளானார்கள். இவர்களின் உள்ளங்களையா இறைவன் இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்க, ஒரு கவலை
நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இறைவனிடத்தில் இறைவா என்னுடைய நல்லறங்களை ஏற்றுக்கொள் இறைவா என்று கவலையோடு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த கவலை அவர்களின் வார்த்தையில் தெரிஞ்சு. என்ன கவலை தெரியுமா? நான் அரைக்குறை ஆடையோடு ஏராளமான படங்களை நடித்திருக்கிறேன், டான்ஸ் ஆடியிருக்கிறேன். என்னுடைய இந்த பழைய படங்களை போட்டோக்களை தயவு செய்து நீங்க பார்த்துறாங்க. ஏன் பார்த்துட்டா என்ன ஆகும்? எனக்கு பாவம் வந்து சேர்ந்து விடுமோ என்கின்ற கவலை எனக்கு இருக்கிறது. நான் அறியாத காலத்திலே செய்துவிட்டேன். அதனால் நீங்கள் நான் என்னுடைய படத்தையோ என்னுடைய பாட்டையோ நீங்கள் அரைக்குறை ஆடையோடு பார்த்து அதனால் நீங்கள் சபலப்பட்டு விட்டால் அதனால் எனக்கு பாவம் வந்து விடுமோ என்கிற கவலை இருக்கிறது. தயவு செய்து அதை நீங்கள் பார்த்துள்ளாரு. ஒரு இடத்துல சொல்றாங்க, என்னால் அடிக்க முடியும், கூகுள்ல இருந்து அடிக்க முடியாது, யூடியூப்ல இருந்து அடிக்க முடியாது. அதெல்லாம் என்னிடத்தில் நிறைய 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 காசு பணம் இருந்தால் செல்வம் இருந்தால் எப்படியே நம்ம அத்தனை படங்களையும் நான் அழித்து விடுவேன். அதையெல்லாம் வாங்கி உங்களுக்கு தெரியாம நான் அழிச்சிருவேன். அப்ப எதன் கவலையா எதன் வெளிப்பாடாக அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கவலை போச்சு? ஒரு ஹிஜாபை பத்தி பல முறை நம்ம பேசுவோம், பயம் இல்லை. ஆனால் பெரும்பாலான பெண்கள் அந்த ஹிஜாபை செல்வரை பேருவது கூட இல்லை. அது இந்த காலையில் கேட்கறதோடு சரி, பள்ளியாசுக்கு வெளியே போனா முடிச்சு போகுது, அவ்வளவுதான். அந்த ஹிஜாபின் முக்கியத்துவம் என்ன என்பதை பல முறை சொன்னாலும் பெரும்பாலான பெண்களுக்கு விளக்குவது இல்லை. ஆனால் அரைக்குறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த ஒரு பெண், ஒரு சினிமா நடிகை, இன்றைக்கு பார்க்க அந்த பெண் போட்டிருக்கிற ஹிஜாப், அந்த ஹிஜாப் எனக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது என்று உலாயித்து சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் ஏராளமான பேர் போயிட்டு பேட்டி எடுக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே உள்ளத்திலிருந்து அவ்வளவு அற்புதமாக வருகிறது. ஒரு மீட்டிங்ல பேசுது, தொழுகை, அந்த மக்கள்கிட்ட கேட்குது, தொழுகை எதுக்காக தொழுகை, யாருக்காக தொழுகிறீங்க? எல்லாரும் சொல்றாங்க அல்லாஹ்க்காக தொழுகிறோம். நம்ம உள்ளவங்க அதான் சொல்லுது, நம்ம தொழுகை எதுக்காக? அல்லாஹ்க்காக தொழுகிறோம். அப்படி சிந்தனை இருக்கிறாங்க பெரும்பாலான உள்ளவங்களை. என் மனசுல அப்படிதான் இருக்கு. நம்ம யாருக்கு தொழுகிறோம்? அல்லாஹ்க்காக தொழுகிறோம். நம்ம சொல்லுது, நீங்க அல்லாஹ்வுக்கு தொழுங்க, அல்லாஹ்வுக்கு தொழுல, உங்களுக்காக நீங்க தொழுவீங்க. நீங்க தொழுது அல்லாஹ்வுக்கு என்ன கிரேட் ஏறிக்குமா? அல்லாஹ்வுக்கு ஏதாவது கிடைச்சிருமா? நீங்க தொழுதா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீங்க தொழுதா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். என்ன நேற்று இப்பதான் புதுசாக அறிந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை. எவ்வளவு அழகாக அற்புதமான கருத்துக்களை சொல்லுகிறது. மிகப்பெரிய நீங்க பாருங்க, அந்த யூடியூப்ல எடுத்து பாருங்க, எவ்வளவு தலைகீழான மாற்றம். வாயிலிருந்து சும்மா சாதாரண ஏதோ ஏற்றுக்கிட்டாங்கிறதுக்காக சொல்லி பேசி போல அது ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே உள்ளத்திலிருந்து வருகிறது. இத்தனை பெரிய மாற்றம். அந்த மாற்றங்கள் என் உள்ளத்திலும் ஏற்பட வேண்டும் என்ற கவலை ஒவ்வொருவருக்கும் இருந்தால் நிச்சயமாக நமது வணக்கங்களில், நல்லறங்களில், நல்ல அமல்களில் எந்த சோடையும் போகாது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்த ரமலான் அடுத்த நாளே நமக்கு ஒரு சலிப்பை தந்து பழைய நிலைக்கு நமக்கு அடுத்த நாளே தள்ளிவிட்டது என்று சொன்னால், அப்ப இந்த ஒரு மாத காலம் 30 நாட்கள் நமது நோன்பு நோட்டு என்ன பயன்? இந்த நோன்புகளை செய்த நல்லறங்கள், நல்லமல்கள், வணக்க வழிபாடுகளால் என்ன பயன்? சிந்தித்து பாருங்கள். எந்த மாற்றமும் என் உள்ளத்தில் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் 30 நாட்கள் வெறுமனை நான் பட்டினியும் பசியும் தாகத்தோடு இருந்ததை தவிர வேறு என்ன நன்மையை நாம் பெற்றிருப்போம்? எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்பட்டது போல இறைவன் நமக்கு சொல்கிற நல்லவர்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர்கள், என்னுடைய வணக்கம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா என்ற கவலை இருந்தால் மட்டும்தான் நமது உள்ளம் பெரும் மாற்றத்திற்கு உள்ளாகும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்களாக இறைவன் உங்களை என்னை ஆக்கியவர் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை சிறசாமி.